வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 8 நாள் 19 செவ்வாய்க்கிழமை ஜூன் 2, 2026. இன்றைய நம்பிக்கை தென்னாட்டு ஜான்சி ராணி என்று மகாத்மா காந்தி அவர்களால் அழைக்கப்பட்ட அஞ்சலை அம்மாள் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை. 1921 ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், கள்ளுக்கடை மறியல் ஆகியவற்றில் பங்கு கொண்டு சிறை சென்றவர். 1890 பிறந்த விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் அவர்களின் பிறந்த தினமான ஜூன் 1 இன்று அவரை நன்றியுடன் நினைவு கூர்ந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. சுற்றுச்சூழல் களத்தின் 2 நாள் முகாம் பல்லடம் வனம் ஃபவுண்டேஷனில் தொடங்கியது. 10 துறைகளை கொண்ட சுற்றுச்சூழல் களத்தின் 2 நாள் முகாம் மே 30 சனிக்கிழமை அன்று தொடங்கியது. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து நேற்று மாலை முதலே பலரும் வரத் தொடங்கினர். அவர்கள் தங்குவதற்கான அறை ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. காலை 9:30 மணிக்கு வழக்கம் போல கூச்சல் குழப்பம் தெளிவு விளையாட்டினை தொடர்ந்து குழுவாக சுய அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது. குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசன் அனைவரையும் வரவேற்றார். மாணிக்க மாணவி சுவாதி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் முகாமின் நோக்கம் பற்றி பேசினார். அதனைத் தொடர்ந்து மாணவர் களம் மாநில பொறுப்பாளர் மேனகா முகாம் திட்டமிட்டபடி சரியாக நடைபெற 10 பொறுப்புகளை 10 நபர்கள் பொறுப்பேற்க செய்தார். அதனைத் தொடர்ந்து நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தினை கலந்துரையாடல் மூலம் விளக்கினார். மகளிர் களம் மாநில பொறுப்பாளர் ஹேமலதா உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியினை வழிநடத்தினார். இதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டனர். அடுத்து நல்லூர் வட்டம் வழிகாட்டி அன்பு அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றியும் அவர்களின் உச்சகட்ட தியாகத்தினையும் உணர்வு பூர்வமாக கூறினார். 1:30 மணிக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மதிய உணவு ஓய்வுக்கு பிறகு பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் சந்தை, சமூகம், அரசு இதன் 3ற்கும் உள்ள தொடர்பினையும் அவை அனைத்தும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கு நல்லூர் வட்டத்தின் பங்கு என்ன என்பது பற்றி விளக்கி பேசினார். மாலை தேநீருக்கு பிறகு 7 குழுக்களாக பிரிந்து தலைமை பண்பினை உணர்த்தும் பீம்பேக் விளையாட்டு விளையாடப்பட்டது. அடுத்து துறை வாரியான சந்திப்பு நடைபெற்றது. பிறகு முகாம் நடைபெற்று வரும் வனம் ஃபவுண்டேஷன் தலைவர் ஸ்கை சுந்தர்ராஜன் அவர்கள் நல்லூர் வட்டத்தின் பணியை வெகுவாக பாராட்டியதோடு வனாலயம் பற்றியும் விவரித்து கூறினார். அடுத்து நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு நான் யார் என்பது பற்றி பேசினார். இரவு உணவிற்கு பிறகு 1 நாள் முகாமின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் என்று சுற்றுச்சூழல் கள மாநில பொறுப்பாளர் சக்கரவர்த்தி கூறினார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. 2 நாள் முகாமில் கலந்து கொண்டு வாழ்த்திய பிரமுகர்கள். நல்லூர் வட்டம் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா, பல்லடம் டிஎஸ்பி பார்த்திபன், வனம் ஃபவுண்டேஷன் தலைவரும் பிரபல தொழிலதிபருமான ஸ்கை சுந்தர்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலுக்காக பணி செய்து வரும் அனைவரையும் பாராட்டினர். இம்முகாமில் கலந்து கொண்ட சுற்றுச்சூழல் காவலர்கள் கிரீன் நீடா ராஜவேலு, ஆணிவேர் அமைப்பு அஸ்வின் மற்றும் அமைப்பினர், வெள்ளையங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பு பிரகாஷ் மற்றும் அமைப்பினர், இந்தியா NGO சுப்புலட்சுமி மற்றும் அமைப்பினர், குழலோசை அமைப்பு ராஜேஷ் மற்றும் அமைப்பினர், சிக்மா குளோபல் என்விரான் சொல்யூஷன்ஸ் இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்து செயல்பட உறுதி பூண்டனர். 70 லட்சம் பேர் பார்வையிட்ட வைரல் காணொலி நாயகன் 9ஆம் வகுப்பு செல்லும் மாணவன் மணி ஹரீஷ். அந்த தண்ணி தான் நம்ம குடிச்சிருக்கோம். நம்ம செல்ஃபிஷா இருக்க கூடாது. நம்மளுக்கு என்ன சின்ன குழந்தைங்கள இருந்து எல்லாருமே தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கணும் அவங்க எவ்வளவு குப்பைகளை எடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எவ்வளவு சாக்கு எடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, அவங்களுக்காக ஒரு சின்ன கைத்தட்டல் மட்டும் தான் ப்ளீஸ். அவங்களுக்காக சின்ன கைத்தட்டல் மட்டும். எல்லாரும் வந்து எனக்கு
நான் சொல்றேன் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. நெகிழி இல்லா வனம், சுய ஒழுக்கம் காப்போம். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க பொண்ணான நேரத்தை எனக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றிக்கா. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் விஷ்ணுவை பாராட்டிய டிஎஸ்பி பார்த்திபன். முகாம் ஏற்பாட்டிற்காக மே 29ஆம் தேதிக்கு ஒரு நாள் முன்னதாகவே பல்லடம் வனம் ஃபவுண்டேஷன் சென்றிருந்த சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் விஷ்ணு மற்றும் மாணிக்க மாணவர்கள் வந்தித், மிதுன் ஆகிய இருவரும் வனாலயம் பூங்காவில் அமர்ந்து முகாம் பற்றி ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு நடைபயிற்சிக்காக வந்திருந்த பல்லடம் டிஎஸ்பி பார்த்திபன் அவர்கள் இவர்கள் பேசிக் கொண்டிருந்த சொற்கள் வித்தியாசமாக காதில் விழுந்ததை உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் யார் என்று விசாரித்தபோது அதற்கு அவர்கள் நாங்கள் நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவர்கள் என்றும் நடைபெறக்கூடிய சுற்றுச்சூழல் முகாம் பற்றியும் விளக்கியுள்ளனர். இது பற்றி டிஎஸ்பி பார்த்திபன் கூறுகையில் இம்மாணவர்கள் அளித்த பதிலும் பண்புமே மேலும் என்னை வியப்பூட்டி இம்முகாமில் பங்கு பெற இங்கு வரவழைத்துள்ளது என்று கூறி நல்லூர் வட்டத்தின் வளர்ச்சிக்கு என்னால் இயன்ற அனைத்தையும் செய்கிறேன் என்றார். ரெகுலராக இங்கே வாக்கிங் வருவேன், வனத்துக்கு வாக்கிங் வருவேன். அப்போ நேற்று தற்செயலாக இந்த தம்பி பேர் என்ன, விஷ்ணு சந்தித்தேன். வாக்கிங் லேட்டாக தான் வருவேன். எங்கள் அதிகாரிகளாம் பேசிட்டு 8:30 தான் உள்ள வர்றது, 9:10 மணிக்கு தான் முடிச்சுட்டு கிளம்புவேன். யாருமே இருக்க மாட்டாங்க நாங்கள் போகும்போது. நேற்று ஒரு 3 பசங்க சின்ன பையங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன தம்பி இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா, எங்களோட தம்பி எந்த ஊர் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அப்போ இதை பற்றி சொன்னார். சுற்றுச்சூழல் சம்பந்தமாக நாங்கள் இங்கே ஒரு கருத்தரங்கம் வச்சுருக்கோம் சார் அப்படின்னு என்கிட்ட 10 நிமிஷம் பேசினார். உண்மையில் நான் மெய் மறந்துட்டேன். அவர் பேசினதில் அவ்வளோ ஒரு ஆழமான அர்த்தங்கள் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நீங்கள் எத்தனையோ மடங்கு இவங்க பல்லடத்தை மட்டும் தலைமையாக கொண்டு பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் த்ரூஅவுட்டு தமிழ்நாடு இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். எனக்கு ஐயா அப்துல் கலாம்லேருந்து சுவாமி விவேகானந்தர்லேருந்து எல்லாரையும் 2 வரலையும் ரொம்ப நான் ஈர்க்கப்பட்டவன். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். குப்பையை கோல்டாக உணர வைத்த வேலூர் ஸ்ரீனிவாசன். பல்லடம் சுற்றுச்சூழல் முகாமில் முக்கிய இடம்பெற்ற 2 மணி நேர காணொளி விளக்கம். வேலூர் ஸ்ரீனிவாசன் இவர் இந்தியாவின் புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் கழிவு மேலாண்மை நிபுணர் ஆவார். இவர் திட மற்றும் திரவவள மேலாண்மை என்ற திட்டத்தை உருவாக்கியவர். இத்திட்டம் வேலூர் மாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது. இவர் தமிழ்நாடு வேலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்திய பசுமை சேவை அமைப்பின் திட்ட இயக்குநராக உள்ளார். நல்லூர் வட்டத்தின் சுற்றுச்சூழல் கள முகாமில் 2ஆம் நாள் கலந்து கொண்டு 9:30 முதல் 11:30 வரை 2 மணி நேர காணொளியும் அதற்கான விளக்கத்தையும் அளித்தது அனைவரிடையேயும் குப்பை மேலாண்மை பற்றி அறிவார்ந்த விழிப்புணர்வை அளித்ததோடு 0 குப்பையை அடையும் வழிமுறையையும் கற்றுத்தந்து நம்பிக்கையை அளித்துள்ளார். மக்கள் குப்பையை பற்றிய போதுமான அறிவு விழிப்புணர்வு இல்லாததினால், குறிப்பாக பிளாஸ்டிக் குப்பையினால் ஏற்பட்டுள்ள கொடூரமான விளைவுகளை அவருடைய புகைப்படங்களும் காணொளிகளும் மனதில் அழியாத தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. மாடுகளும் பறவைகளும் குப்பைகளை சாப்பிட்டு அதன் குடல்கள் குப்பை கிடங்காக உருவாகி அவைகளுக்கு சொல்லொணா துன்பத்தையும் ஏன் அதன் உயிரையுமே அழித்து வருவதை நெஞ்சம் படபடக்க படம் பிடித்துள்ளார். இது தீர்க்கவே முடியாத பிரச்சனை அல்ல, ஆனால் உறுதியான பெரும் முனைப்பு தேவைப்படுகிறது என்று சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர் சக்கரவர்த்தி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். திருப்பத்தூர் மாணவி சாருமதியின் உயிர் நேசம். உயிர்களிடத்து அன்பு வேண்டும் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க மாணவி சாருமதியின் செயல் காண்போரை ஈர்த்தது. திருப்பத்தூரில் 11ஆம் வகுப்பு செல்லும் மாணவி சாருமதி மே 30, 31 பல்லடத்தில் நல்லூர் வட்டம் நடத்திய சுற்றுச்சூழல் முகாம் முடித்து இரவு தமது ஊரான திருப்பத்தூர் திரும்பிய போது ரயில் நிலையத்தில் ஒரு நாய்க்குட்டி குழாய்க்கருகில் தவித்து கொண்டிருந்ததை கவனித்தார். அது தண்ணீருக்குத்தான் தவிக்கிறது என்பதை உணர்ந்த சாருமதி
நாய்க்குட்டியை அழைத்து குழாயில் தண்ணீர் திறந்துவிட்டு தாகம் தீர்த்ததை கண்ட ரயில் பயணிகள் சாருமதியை வியந்து பார்த்தனர் என்கிறார் நல்லூர் வட்டம் வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.